ஹலோ கைஸ், மின்னக்ஸ் கிளாஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபிகா பேசிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி டெஸ்ட்டு 1 போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெஸ்ட்டு 2. இந்த டெஸ்ட்டு 2க்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஆன்சர் பார்த்துட்டு நீங்கள் 100க்கு எத்தனை கேள்விகள் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருள் வேறுபாடு கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா உலை, அதாவது உலை சிறப்புலா அப்படின்னு அந்த சிறப்புலா வந்துச்சுன்னா என்னென்னா உழைத்தல் இல்லைன்னா பாடுபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்புலா உலை, இந்த சிறப்புலா வந்துச்சு அப்படின்னா உலைக்கான மீனிங் என்னென்னா உழைத்தல் அல்லது பாடுபடுதல். உழைத்தல் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? சி ஆப்ஷனில் இருக்குது. சரி, இந்த உலை கீழ்நோக்குலா உலை இருக்கு இல்லையா, அந்த உலைக்கு மீனிங் என்னென்னா சேருன்ற மீனிங்கும் வரும், பிடரி மயிர் அப்படின்ற மீனிங்கும் வரும். இப்போ இங்கே நமக்கு சரியாக பொருந்திருக்கிறது எதுனா 1க்கு சி ஆப்ஷன் தான். எப்படி பார்த்தீங்கன்னா உலைனா உழைப்பு, உலைனா சேரு. இந்த உலைக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அதுதான் பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடரி மயிர் இன்னொரு மீனிங் மன உளைச்சல். அந்த மன உளைச்சல் அதுக்கு இந்த உலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த உலைக்கு கீழ்நோக்குலா வந்துச்சு அப்படின்னா பிடரி மயிர், மன உளைச்சல், சேரு அப்படின்ற 3 மீனிங்குமே வரும். இன்னொன்று மேல் நோக்குலா உலை இருக்கு இல்லைங்களா, அந்த உலைக்கு உலைக்களம், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உலைக்களம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சோறு உலை வைத்தலுக்கும் இந்த மேல் நோக்குலா தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இரண்டாவது கேள்வியும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? விளை அப்படின்றது விளைனா விளைவித்தல், அதாவது உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளை சிறப்புலா விளை இருக்கு இல்லையா, அதுக்கு விரும்பு. அப்போ இதற்கான ஆன்சர் என்னன்னா, இரண்டாவது கேள்விக்கு பி ஆப்ஷன். விளைனா உண்டாக்குதல் அல்லது விளைவித்தல் அப்படின்னு சொல்லலாம். சிறப்புலா விளை அப்படின்னா விரும்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேல் நோக்குலா ஒன்று இருக்கே விலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளின் மதிப்பு. இப்போ நம்ம கடையிலாம் போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த பொருளுடைய விலை என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு நம்ம எந்த லா யூஸ் பண்ணுவோம்? மேல் நோக்குலா தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி வாழை டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. வாழை அதற்கான பொருள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. மூன்றாவது கேள்விக்கு ஃபஸ்ட்டு இந்த வாழை அப்படின்னா கீழ்நோக்குலா கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த வாழை அப்படின்னா என்னென்னா வாழை மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் வகையில் ஒரு மீன் வகை தான் இந்த வாழை. சிறப்புலா வாழை அப்படின்னா மரம், மரம். அப்போ மூன்றாவது கேள்விக்கு சி ஆப்ஷன். சரிங்க. அப்போ மேல்நோக்குலாவில் ஒரு வாழைன்னு இருக்குமே, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை, அதாவது மேல்நோக்குலா வாழை அப்படின்னு வந்துச்சுன்னா இளம் பெண். சரிங்களா? இளம் பெண். கீழ்நோக்குலா வாழை வந்துச்சுன்னா மீன். சிறப்புலால வாழை அப்படின்னு வந்துச்சுன்னா மரம். வாழை, அதாவது மேல்நோக்குலா வாழை அப்படின்னு வந்துச்சுன்னா இளம் பெண். சரிங்களா? இப்போ நான்காவது கேள்வி பார்க்கலாம். இப்போ மூன்றாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? சி ஆப்ஷன். நான்காவது கேள்வி நமக்கு எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு 4 இணைப்பு கொடுத்துருக்காங்க. விலை மேல்நோக்குலா விலை பொருளின் மதிப்பு, இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ விலை பொருளின் மதிப்பு சரியானது. நூலிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தவறானது. இந்த இலைக்கு என்ன வரும் அப்படின்னா இளைத்தல், உடல் மெலித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலை கீழ்நோக்குலா விலைனா உண்டாக்குதல், விரும்புதல். சரிங்களா? இதெல்லாம் சரிதான். இப்போ நமக்கு தவறானது எது? இரண்டாவது ஆப்ஷன் மட்டும்தான் தவறானது. அப்போ
நான்காவது கேள்விக்கு பி ஆப்ஷன். நான்காவது கேள்விக்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாமா? மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு, இந்த பல்லவ இந்த இல்லு வருமா? தவறு. அப்போ இந்த இடத்துல தப்பு. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இது பார்த்திங்கன்னா எல்லாமே 3 சுழி நீ தான் வரும். இந்த இடத்துலையும் மணி அப்படின்றது 3 சுழி நீ தான் வரும். பல்லவ அப்படிங்கிறது மேல் நோக்குலா தான் வரும். தீவிற்கு இது எல்லாமே கரெக்டு. சென்றால் இதுவும் கரெக்டு. அப்போ பி ஆப்ஷன் கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் நம்ம பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லை. ஒருவேளை எக்ஸாமில் வந்து நம்ம பார்க்கலாம் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐந்தாவது கேள்விக்கு பி ஆப்ஷன். நீங்கள் வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல்லவ அப்படின்றது வந்து இந்த கீழ் நோக்குலா கொடுத்துருக்காங்க. மணிக்கு வந்து 3 சுழி நீ கொடுக்காம 2 சுழி நீ வந்து டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ மூன்றாவது ஆப்ஷனும் வராது, நான்காவது ஆப்ஷனும் வராது. அப்போ நமக்கு சரியானது 5க்கு பி ஆப்ஷன். சரிங்களா? ஆறாவது கேள்வி நெக்ஸ்ட்டு, மன டேஸ் தீர்வாகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மன உளைச்சல். அப்போ ஆறாவதுக்கு சி ஆப்ஷன். உளைச்சல் அப்படின்றது தான் வந்து சரியானது. இந்த உளைச்சல்னால் என்ன? உலை அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்? உலை அப்படின்றது உலைக்களம் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பாடு உலை வைக்கிறது, சோறு உலை வைத்தல், இல்லை உலைக்களம் அப்படின்னா உலை. இதே வந்து இந்தலாம் உலை அப்படின்னா உழைத்தல், பாடுபடுதல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி, ஏரி ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய ஏரி, அதாவது இந்த ஏரிக்கு என்னென்னா மரத்தில் ஏரி. மரத்தில் ஏரி. இதே வந்துட்டு இந்தரா, இந்த ஏரி வல்லினரா இப்படி வந்துச்சுன்னா வல்லினரான்னு சொல்லுவாங்க. இது இந்தரா வந்து இடையினரா, இடையினரி வந்துச்சுன்னா மரத்தில் ஏரி. இந்த ரீ வந்து இந்த ரீ வந்துச்சுன்னா ஏரி. இந்த ஏரி வந்துட்டு நீர்நிலையை குறிப்பாங்க. இந்த ஏரி வல்லினரா வந்துச்சுன்னா மேலே ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஏழாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி ஆப்ஷன். மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். மரத்தில் ஏறது இந்த ஏரி தான் வந்து, அதாவது என்னது, வல்லினரா வந்துச்சுன்னா அதுதான் வந்து மேலே ஏறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இடையினரா வந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு ஏரி நீர்நிலையை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? எது வல்லினரா எது இடையினரான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரா வந்துச்சு அப்படின்னா இது வந்து இடையினரா. இந்த ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு வல்லினரா. கசட தபர அதுதான் நம்ம வல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அது பார்த்துக்கோங்க எந்த ஏரிக்கு எந்த ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஏழாவது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஓகேங்களா? மரத்தில் ஏறினான், ஏரியில் குளித்தான். நெக்ஸ்ட்டு எட்டாவது கேள்வி, இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலைனா இலை தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இலை தலை. எந்த தலை? இப்போ 2 தலை, இங்கே 3 தலையுமே இருக்குது. அப்போ எது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். எதுனா சி ஆப்ஷன், இலை தலை. இந்த தலை வந்து என்னென்னா சிரம். சிரம் நம்ம தலை உடம்புல இருக்கக்கூடிய தலை, அதுதான் வந்து சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து வராது. இலைக்கு வேறு பெயர் தலை தான். இப்போ எட்டாவதுக்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 9வது கேள்வி பார்க்கலாம். சிரம் அப்படின்னா என்ன? சிரம் அப்படின்றது தலை. ஏ ஆப்ஷன். 9க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி, இதில் எது பொருந்தி இல்லாதது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சுழி நான் வந்துச்சுன்னா வானம். வானம் அப்படின்றதுல 3 சுழி நான் வந்துச்சுன்னா வெடி, சரிதான். இப்போ வானம் 2 சுழி நான் வந்துச்சுன்னா ஆகாயம், அதுவும் சரிதான். அடுத்து பனி. பனியில் 3 சுழி நான் வந்துச்சுன்னா வேலை, சரிதான். நெக்ஸ்ட்டு பனி 2 சுழி நான் வந்துச்சுன்னா வேலை, அதுவும் எந்த லை கொடுத்துருக்காங்க? இந்த லை. இது கண்டிப்பாக வரவே வராது. 2 சுழி நான் வந்து பனி அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா குளிர்ச்சி. குளிர்ச்சி.
பனினா குளிர்ச்சி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பொருந்தாதது எது? 4 மட்டும்தான். அப்போ 4 மட்டும்தான் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? நமக்கு இங்கே பி ஆப்ஷனில் இருக்குது. 10வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 10வது கேள்விக்கு பி ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 11வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக நமக்கு கொடுத்துருக்காங்க. பொருள் வேறுபாடு அறிகன்னு சொல்லியிருக்காங்க. திண்மை. திண்மைனா என்னென்னா வலிமை. திண்மைனா என்னென்னா வலிமை. தின்னா உண்றது, சாப்பிட்றது தான் தின். ஸோ உண் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து தின். சரிங்களா? 11வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 11வது கேள்விக்கு சி ஆப்ஷன். 3 சுழி இன் வந்துச்சுன்னா வலிமை, 2 சுழி இன் வந்துச்சுன்னா உண்ணுதலை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 12வது கேள்வி, கிண்ணம். 3 சுழி இன் வந்துச்சுன்னா சிறு பாத்திரம், 2 சுழி இன் வந்துச்சுன்னா துன்பம். 2 சுழி இன் வந்துச்சுன்னா துன்பம். பார்த்திங்கன்னா துன்பத்துக்கும் ரெண்டு இது தான் வருது, இங்கேயும் 2 சுழி இன் தான் வருது. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிண்ணம்னா சிறு பாத்திரம், கிண்ணம்னா துன்பம். 12வது கேள்விக்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 13வது கேள்வி, ராமன் டேஸ் எய்தான். ராமன் டேஸ் எய்தான். கணை எய்தான். கணை எய்தானா? கணைனா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, கணைனா அம்பு. கணைனா அம்பு. இதே 2 சுழியின் கணை வந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னன்னா கணைத்தல். கணைத்தல்னால் எந்த விலங்குக்கு வரும்? குதிரை தான் கணைக்கும். குதிரை கணைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கணைத்தலுக்கு வந்து 2 சுழினா தான் வரும். இப்போ 2 சுழினா வந்துச்சுன்னா நம்ம கணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். 3 சுழினா வந்துச்சுன்னா அதுக்கோட மீனிங் என்னென்னா அம்பு. அப்போ 13வது கேள்விக்கு ராமன் டேஸ் எய்தான் அப்படின்னா கணை எய்தான். கணைனா என்னென்னா அம்பு எய்தான். 13வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி பார்க்கலாம். பிழைகளற்ற தொடரை கண்டறிக. ஒளி வேறுபாடு அடைந்து சரியான தொடரை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. வானில் வானம் வெடித்தது. ஏ ஆப்ஷன் தான். பார்த்திங்கன்னா வானம்க்கு 2 சுழினா தான் வரும். வெடி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 3 சுழினா தான் வரும். சரியானது ஏ ஆப்ஷன் தான். அப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி, தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது தவறு. ஃபஸ்ட்டு இது எந்த மனம் வராது, வாசனை இருக்கு இல்லையா, அந்த மனத்துக்கு எது வரும்னா 3 சுழினா தான் வரும். இது நமக்கு எதில் இருக்குன்னா சி ஆப்ஷன் டி ஆப்ஷன்லேயும் தான் இருக்குது. இப்போ சி ஆப்ஷனில் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது சரியானது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மனம் உள்ளம்க்கு வந்து 3 சுழினா கொடுத்துருக்காங்க, அது தவறானது. உள்ளம்க்கு வந்து 2 சுழினா வந்துச்சுன்னா அதுதான் உள்ளம். இந்த 3 சுழினா வந்துச்சுன்னா அது வந்து வாசனை. சரிங்களா? அப்போ 15வது கேள்விக்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி. 16வது கேள்வியில் பறவை வேறுபாடு கேட்டிருக்காங்க. பறவை இடையினரா வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடல். இந்த பறவை வந்து பறக்கக்கூடிய பறவை, அதனோட இன்னொரு பேர் தான் புல்னா பறவை அப்படின்ற மீனிங் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 16வது கேள்விக்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 17வது கேள்வி, பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது தவறானது அப்படின்ற மீனிங்கில் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. 17வது கேள்வி, ஏரி அப்படின்னா என்னென்னா நீர்நிலை. இப்போ தான் பார்த்தோம். ஏரி அப்படின்னா மேலே ஏரி. ஓகே, கரெக்டு தான். 3வது என்ன கொடுத்துருக்காங்க? கூரை வீட்டின் கூரை. கரெக்டு தான். கூரை அப்படின்னா வீட்டின் கூரை இந்த இடத்துக்கு தவறானது. ஏன்னா இந்த கூரை வல்லினரா வந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல கூரை அப்படின்னா என்னென்னா வல்லினரா வந்துச்சுன்னா கூரை புடவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கூரை புடவை தான் இந்த கூரை வரும். இந்த இடத்துல கொடுத்துக்கிறது தவறானது. சரிங்களா? இப்போ எது தவறானது? 4 மட்டும்தான் தவறானது. 4 மட்டும் தவறானதுன்னா 17வது கேள்விக்கு என்ன வரும்? சி ஆப்ஷன். இப்போ வீட்டில் கூரை போட்டனர்ன்றது சரியானதா, இல்லை கூரை அப்படின்றது அந்த கூரைக்கு எந்த அந்த இது சரியானது வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீட்டில் கூரை போட்டனர் அப்படின்றது சரியானதா, இல்லை அந்த இடத்துல எந்த மரபு தொடர் கரெக்டாக வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 18வது கேள்வி, ஒளி வேறுபாடு கேட்டிருக்காங்க. பரி அப்படின்னா என்னங்க? குதிரை. இந்த பரினா பறித்தல், அதாவது அபகரித்தல் அப்படின்னு சொல்லலாம். 18வது கேள்விக்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 19வது கேள்வி,
பழந்தமிழர் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19வது கேள்விக்கு சி ஆப்ஷன் அறம். அறம் அப்படின்னா என்னென்னா நீதி, அறம், நீதியின் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த. அறம்னா ஒரு கருவி, அந்த இப்படி ஒரு அந்த கருவி இப்படி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இப்படி இந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்கும், அதுதான் வந்து அறம். அந்த மாதிரி ஒரு அது வந்து கூர்மையான ஒரு கருவி, அந்த மாதிரி கூர்ந்த மதிப்புடையவர்கள் நம்மளுடைய பழந்தமிழர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 20வது கேள்வி விரை அப்படின்னா இடையினரா வந்துச்சு அப்படின்னா விதை, வல்லினரா வந்துச்சு அப்படின்னா மறத்தல். சரிங்களா? இப்போ 20வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 20வது கேள்விக்கு பி ஆப்ஷன். இன்னொன்று இந்த விரை இருக்கு இல்லையா, இந்த விரைன்றது விதைன்ற ஒரு மீனிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விரைந்து செல், விரைவாக செல் அப்படின்ற அந்த விரைவு அப்படின்ற மீனிங்கும் குறிக்கும். அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 21வது கேள்வி மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். ஆக்சுவலி இந்த 21வது கேள்வி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இணை எழுத்துக்கள் ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்த்துடலாமா? இப்போ நம்மளுடைய மெல்லின எழுத்துக்களுக்கு தானே இங்கே இணை எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. மெல்லின எழுத்துக்கள் என்னென்னங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞா, ஞா, நா, மா, நா, நா. இந்த ரெண்டு சொல்லினா இந்த 6 எழுத்துக்களும் வந்து இணை எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்களும் இந்த 6 மெல்லின எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வல்லின எழுத்துக்கள் 6 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு இணை எழுத்தாக வரும். அப்போ அந்த வல்லின எழுத்துக்கள் எதுனா கா, இந்த ஞாக்கு ஞா, கா, சா, டா, தா, பா, ரா. புரியுதுங்களா? மெல்லின எழுத்திற்கு வல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்தாக வரும். அப்போ இணை எழுத்துக்கள் கேட்டாங்கன்னா இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இடையின எழுத்துக்கள் இது வந்து ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்தாக வரும். இப்போ மெல்லின எழுத்துக்கள் என்னென்னா இந்த ஞா, 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 மா, நா, நா. ஓகேங்களா? அடுத்து இந்த வல்லின எழுத்துக்கள் என்ன கா, சா, டா, தா, பா, ர. ஓகேங்களா? இது உங்களுக்கு ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இடையின எழுத்துக்கள் வந்து இடையின எழுத்துக்கள் என்ன யா, ரா, லா, லா, எரழ, வழழ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் வந்து இடையின எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இணை எழுத்துக்களை சேர்ந்தது. இதுலேயும் கொஷின் கேட்கலாம், ஒரே இணை எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஆ, 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 இ, ஈ, இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த உயிரெழுத்துக்களுக்கு வந்து குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அவுக்கெலாம் குறில் நெடியில் இல்லையே, அப்போ அதுக்கு என்னங்க வந்து இணை எழுத்துக்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐக்கு ஈ அப்படின்ற எழுத்து இணை எழுத்தாகவும் அவ்வுக்கு ஊ அப்படின்ற எழுத்து இணை எழுத்தாகவும் வரும். அப்போ இணை எழுத்துக்கள் அல்லாதது எது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஆயுத எழுத்தான அக்குக்கு நமக்கு இணை எழுத்து அப்படின்றது ஒன்று கிடையாது. ஓகேங்களா? இப்போ இந்த இணை எழுத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். எத்தனாவது கேள்வி பார்த்துட்டு இருந்தோம்? 21வது கேள்வி. இந்த இடத்துல மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, கண்ணில் அப்படின்றது தவறானது. ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள், இந்த சா அப்படின்றது ஒரு வல்லின எழுத்து, அதுக்கு வந்து மெல்லின எழுத்து வந்திருக்கு. தா அப்படின்றது வல்லின எழுத்து, அதற்கான மெல்லின எழுத்து இந்த வந்திருக்கு. பா அப்படின்றது ஒரு வல்லின எழுத்து, இம் அப்படின்றது அதற்கான இணை எழுத்தாக மெல்லின எழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கொஷின் ஓகே. நெக்ஸ்ட்டு 22வது கேள்வி. தவறான சொல்லை கண்டறிக்க. இங்கே பார்த்திங்கன்னா கண்டான், ஓகே சரிதான். நண்டு பார்த்திங்கன்னா சரிதான். டி ஆப்ஷன் வண்டு சரிதான். அப்போ தவறானது சி ஆப்ஷன் தான். 22க்கு பி ஆப்ஷன் சரி, பி ஆப்ஷன் தான். வென்றான் அப்படின்றது தான் தவறானது. 22க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி. இணை எழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. இணை எழுத்து இல்லாத எழுத்து இப்போ தான் சொன்னேன் இல்லைங்க, எதுங்க நம்மளுடைய ஆயுத எழுத்துக்கு தான் இணை எழுத்து அப்படின்றது கிடையாது. அப்போ 23க்கு ஏ ஆப்ஷன்.
நெக்ஸ்ட்டு 24 இணை எழுத்துக்களின் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 24க்கு டி தான். இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், கா அப்படின்றது ஒரு வல்லின எழுத்து, இங் அப்படின்றது ஒரு மெல்லின எழுத்து. அதே போல் தான் இதுவும் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். டி ஆப்ஷன் வந்து அப்படி கிடையாது. அப்போ 24க்கு டி தான். பொருந்தாதானே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 25 தவறான சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டம் சரி, நன்றி சரி, மண்டம் சரி, மண்டபம் சரி. 25க்கு டி. தென்றலுக்கு வந்து தென்றல்னால் எந்த இன்னுங்க வரும்? 2 சுழி இன்னு தான் வரும் இல்லையா? அப்போ 25ல் தவறானது எதுனா டி ஆப்ஷன் தான். 26வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரி அப்படின்னா தொடர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? வரி அப்படின்னு சொல்லுவாங்க. 26க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 27வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. நெறின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நெறி, இந்த ரி இடையின ரி வந்துச்சு அப்படின்னா என்னென்னா நெருக்குதல். 27க்கு நெருக்குதல். இந்த நெறி வல்லினரி வந்துச்சுன்னா வழி, நெறினா வழி, நெறிப்படுத்துதல் அப்படின்னா ஓகேங்களா. 27க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 28வது கேள்வி, உரி சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. உரினா களற்று, இந்த உரினா தூக்கு. 28க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 29வது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிக. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இங்கே 3 சொல்லி நான் வந்திருக்கா, வராது. இங்கே பார்த்திங்கன்னா சென்றனர், அதே போல் இங்கே லாவும் தப்பாக வந்திருக்கு, பி ஆப்ஷனும் வராது. சி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா திரு அப்படின்றதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சரிங்களா? அப்போ இதுவும் வராது. அப்போ டி ஆப்ஷன் தான் சரியானது. தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்றது சரியானது. 29க்கு டி ஆப்ஷன். 30 குரங்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குரங்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்னது? வானரம். குரங்கு அது வந்து ஒரு விலங்கு அப்படின்னு தெரியும். இந்த குரங்குன்றது டவுட்டாக இருக்கலாம், என்னென்னா தொடை. இதற்கான மீனிங் என்னென்னா தொடை. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 30க்கு பி. 30க்கு பி ஆப்ஷன். 31 அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினாரும் இழுக்கார். பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரி எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வினா வகைகள் இருக்கு இல்லையா, அதில் தான் வரும். வினா வகைகளில் அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 6ம் சேர்ந்து தான் வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இது சொல்லக்கூடிய நூல் எதுனா நன்னூல் தான் நமக்கு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 32 உன் வீடு டேஸ் உள்ளது அப்படின்னா நம்ம உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்போம். எங்கே அமைந்துள்ளது தானே கேட்போம். இல்லை எவ்விடம் அமைந்துள்ளது, ஏன் அமைந்துள்ளது, யாது அமைந்துள்ளது அப்படியா கொஷின் கேட்போம். இல்லைங்களா? அப்போ 32க்கு உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. அப்போ எங்கே அப்படின்றது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. 32க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 33வது கேள்வி கூற்று மாதிரி நம்ம கேட்டிருக்காங்க. அதாவது வினா எத்தனை வகைப்படும் அப்படின்றது. வினா எத்தனை வகைப்படுங்க? 6 வகைப்படும். அப்போ கூற்று 1 சரி. வினா 7 வகைப்படும். அப்போ கூற்று 2 தவறு. அப்போ 33க்கு சி ஆப்ஷன். வினா 6 வகைப்படும். என்னென்ன வினாங்க? அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, இந்த மாதிரி சொல்லிட்டு 6 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 34வது கேள்வி நாயன்மார்கள் டேஸ் பேர் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த இடத்துல சரியான எந்த கொஷின் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நாயன்மார்கள் என்ன பேர் அப்படின்னு வருமா? வராது. நாயன்மார்கள் ஏன் பேர் அப்படின்னு வருமா? வராது. நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு வருமா? சரிதான். அப்போ 34க்கு எத்தனை பேர் அப்படின்றது சரி. இப்போ எத்தனை அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்லங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்குது. 34க்கு சி ஆப்ஷன். 34க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 35வது கேள்வி கூவல் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேங்களா? கூவல் என்று அழைக்கப்படுவது எது? 35க்கு ஏ ஆப்ஷன். 35க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 36 பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? 36க்கு ஏ ஆப்ஷன். 36க்கு ஏ ஆப்ஷன்.
37 நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன வினா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, வினாவிற்கு என்ன விடை கூறுவது என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கால் வலிக்கும் நான் இப்பயே சொல்கிறேன். அப்போ வரப்போகிறத நான் முன்னாடியே சொல்கிறேன். எனக்கு கால் இப்போ வலிக்கலை, ஆனால் நான் விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்கிறேன். அப்படிங்கும்போது அது என்ன விடைனா உருவது கூறல். புரியுதுங்களா? இதே எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல். ஓகேங்களா? இப்போ 37க்கு என்னது? கால் வலிக்கும் தான் ஏ ஆப்ஷன் உருவது கூறல். நெக்ஸ்ட்டு 38 விடை வகையை கண்டறிக இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்றது இப்போ கடைத்தெரு எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோன்னு வச்சுக்கிங்களா. அப்போ அவங்க இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்க. இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்க. அப்படி வந்துச்சுன்னா என்னது? சுட்டு விடை. இப்போ நான் புதுசாக ஒரு பிளேஸுக்கு போகிறேன். அந்த இடத்துல கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் வலப்பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்த எனக்கு சுட்டி காட்டுறாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சுட்டு விடைன்னு சொல்லுவோம். 38க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 39 பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகிறது. இதுக்கு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. 39க்கு என்னங்க? ஏ ஆப்ஷன். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. 39க்கு பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு வெளிப்படை விடைகளை கண்டறிக. வெளிப்படை விடைகள் என்னென்ன? சுட்டு மறை நேர். இதுதான் வெளிப்படை விடைகள். விடை மொத்தம் எத்தனை வகைப்படுங்க? 8 வகைப்படும் இல்லைங்களா? அது என்னென்ன? சுட்டு மறை நேர் இந்த 3. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. சுட்டு விடைனா ஒரு இதை சுட்டி காட்டி சொல்கிறது. மறை விடைனா இப்போ கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் சரி போவேன் அப்படின்னு சொல்கிறது. மறை விடைனா போக மாட்டேன் மறுத்து கூறுறது. மறுத்து கூறுறது தான் மறை விடை. நேர் விடைனா சரி போகிறேன் ஓகே டேரெக்டாக பதில் சொல்லிடுறது நேர் விடை. ஏவல் விடைனா இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லும்போது நீயே செய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடைனா இந்த வேலை நீ செய்கிறியா அப்படின்னு கேட்கும்போது செய்யாமல் இருப்பேனா. ஊருக்கு நீ வரியா அப்படின்னு கேட்கும்போது வராமல் இருப்பேனா அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை. அவங்க அதாவது அந்த கேள்வி நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி. உற்றது உரைத்தல் அப்படின்னா இப்போ நீ விளையாட வரியா அப்படின்னு கேட்கும்போது கால் வலிக்கிறது எனக்கு ஆல்ரெடி எனக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஆல்ரெடி இருக்கிறத நான் சொல்கிறேன். அது உற்றது உரைத்தல். இதே நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்கும்போது கால் வலிக்கும் அப்படின்னா இனிமேட்டுக்கு நான் வரப்போகிறத சொல்கிறேன் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது உருவது கூறல். இனமொழி விடைனா உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது நீ என்ன சொல்கிற என்கிட்ட கதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிற. எனக்கு கட்டுரை தெரியாது கதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிற. அப்போ அதற்கு இனமான வேறொரு ஆன்சரை நீ சொல்கிற. அப்படிங்கும்போது அது என்னன்னா இனமொழி விடை. சரிங்களா? இப்போ விடை வகைகளே நம்ம இந்த இடத்துல பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கான கொஷின் என்ன? வெளிப்படை விடைகள் எதுனா அது 3 தான். அது என்னென்னா சுட்டு மறை நேர். மொத்தம் விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும் அப்படின்றதும் நம்ம இந்த இடத்துல பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு 41வது கேள்வி. இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் எவ்வகை வினா? ஆசிரியர் கேட்டல் எவ்வகை வினா அப்படின்னா அறிவினா. அவங்க ஆசிரியர் அப்படின்றவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆன்சரை அறிவினா. ஏ ஆப்ஷன். 41க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். மாணவர் கேட்டல் அப்படின்றது என்னென்னா மாணவர்களுக்கு அது தெரியாது. அவங்க என்ன கேட்பாங்க? அறியாமல் தான் கேட்பாங்க. அப்போ அது அறியா வினா. 42க்கு அறியா வினா பி ஆப்ஷன். 42க்கு பி ஆப்ஷன். 43 ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது. இப்போ கடையிலையோ இல்லை ஒரு நூலகத்துலேயோ போயிட்டு நம்ம ஒரு விஷயம் ஒரு பொருள் நம்ம கேட்குறோம். எனக்கு இந்த இது நீடு இருக்குது ஸோ எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படிங்கும்போது நான் கேட்கும்போது அதை நான் எதுக்காக நான் கேட்க போகிறேன்? நான் வாங்கிக்கிறதுக்காக தான் நான் கேட்க போகிறேன்
அப்போ அது வந்து என்ன வினா, குழல் வினா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் இருக்குது. அதாவது வினை அப்படின்றது இருக்குது, வினா அப்படின்றது தான் வரும் இந்த இடத்துல. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே குழல் அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர் தேவைப்படுது இந்த இடத்துல. ஓகேங்களா? 43க்கு பி ஆப்ஷன், 43க்கு பி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 44. என்னிடம் பாரதியாரின் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதியாரின் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 2 இருக்குது, எனக்கு 1 இருந்தால் போதும், ஆனால் என்கிட்ட 2 இருக்குது, உங்ககிட்ட இருக்கா? நான் கேட்குறேன்னா, என்கிட்ட 2 இருக்குது, அந்த 1 நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் அவங்க கேட்பாங்க. அப்படிங்கும்போது அது என்ன வினா? கொடை வினா. 44க்கு சி ஆப்ஷன், 44க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 45. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது என்ன ஆன்சருங்க? சுட்டு விடை. 45க்கு ஏ ஆப்ஷன், 45க்கு ஏ ஆப்ஷன். இந்த வலப்பக்கத்தில் முன்னாடியே சொல்லலாம் இல்லைங்களா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? 46. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்ன சொல்கிறாங்க? மறுத்து சொல்கிறாங்க. இப்போ அது என்ன விடை? மறை விடை. 46க்கு பி ஆப்ஷன், 46க்கு பி ஆப்ஷன். 47. கடைக்கு போவாயே என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நேர் விடை. 47க்கு சி ஆப்ஷன், 47க்கு சி ஆப்ஷன். 48. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. அப்போ இருப்பேனா, இந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க் வந்திருக்கு. அப்போ இது என்ன? வினா எதிர் வினாதல் விடை. 48க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கேள்வி, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது, ஆல்ரெடி கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்னது? உற்றது உரைத்தல், ஆல்ரெடி நடந்ததை வந்து சொல்கிறாங்க. அப்போ 49க்கு பி ஆப்ஷன், 49க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 50வது கேள்வி, நீ விளையாடவில்லையே என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது, கால் வலிக்கும் அப்படின்னா உருவது கூறல், உருவது கூறல். 50க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 51. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். அது என்ன? இடமொழி. முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? உனக்கு கட்டுரை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவிற்கு எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இனமான வேறொரு பொருளை கூறுவது தான் என்னங்க? அதுதான் இனமொழி விடை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல அதுதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. வினாவிற்கு இனமான மற்றொன்றை விடையாக கூறல் என்னது? நம்மளுக்கு இனமொழி விடை. 51க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 52. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க. 52க்கு ஏ ஆப்ஷன். தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? நெக்ஸ்ட்டு 53. கிடைக்கும் பொருட்களில் டேஸ் கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் அப்படின்னா மதிப்பை கூட்டி, மதிப்பை கூட்டி. 54. கீழ்கண்டவற்றுள் அகச்சுட்டு இல்லாததை கண்டுபிடிக்க. இப்போ இந்த 54வது கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சுட்டுலாம் இருக்குல்ல, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டுலாம் இருக்குது, சுட்டு திரிவு அப்படின்லாம் இருக்குது. அது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ இதுக்கு மேலே வர கொஷின் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அகச்சுட்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகச்சுட்டுனா என்னென்ன வரும் அப்படின்னா அவன், இவன், அது, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அகச்சுட்டு. இதே வந்து புறச்சுட்டு அப்படின்னா எதெல்லாம் வரும்னா அவ்வானம். அதாவது அகச்சுட்டில் அவன், இவன் அது மாதிரி சொன்னோம் இல்லையா? அது என்னென்னா பிரித்தால் பொருள் தராது. அவன், இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் இருக்கா, இது பிரித்தா பொருள் தருமா? தராது. எது அப்படின்ற பிரித்தா பொருள் தருமா? தராது. இதே புறச்சுட்டு அப்படின்னா இம்மரம், அவ்வானம் அப்படின்லாம் சொன்னோம்னா இது பிரித்தோம்னா மரம் அப்படின்றத பொருள் தரும். சரிங்களா? பிரித்தாலும் இந்த சுட்டு எழுத்துக்களை தனியாக எடுத்துட்டாலுமே இந்த இடத்துல பொருள் தரும். இதே இந்த இடத்துல அவன் அப்படியே ஆவ எடுத்துட்டா இந்த இடத்துல பொருள் தருமானா? தராது. சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரித்தால் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது வந்து புறச்சுட்டு, பொருள் தரலை அப்படின்னா அகச்சுட்டு. இதே வந்து அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு அப்படின்னா, அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கக்கூடியது இது,
இவை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது வந்து அண்மை சுட்டு. சேய்மை சுட்டு அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடியதை சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ அதிலே வந்து இன்னொரு கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷின் பின்னாடி இருக்குது, அப்போ அதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் போதும், மீதியெல்லாம் கொஷின்லேயே நமக்கு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 54வது கேள்வி, அகச்சுட்டு இல்லாதது எதுனா இம்மரம். இம்மரம் அப்படின்றது என்னதுன்னா புறச்சுட்டு. இன்னொன்று சுட்டு திரிபு அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, அது என்னென்னா அம்மரம் அப்படின்றத பிரித்து எழுதும் போது எப்படி எழுதலாம், அந்த மரம். இம்மரம் அப்படின்றத பிரித்து எழுதும் போது எப்படி எழுதலாம், இந்த மரம் அப்படின்னு எழுதணும்னா, அப்போ அந்த மாதிரி பிரித்து வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. 55 புறச்சுட்டு இல்லாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறச்சுட்டுனா என்னங்க நம்ம சொன்னோம், பிரித்தால் அந்த சுட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சுட்டெழுத்துக்களை எடுத்துட்டா அதில் பொருள் தரணும் அப்படின்னா, இப்போ அவ்வானம் ஆவணம் எடுத்துட்டேன், பொருள் தருது வானம் அப்படின்றது. இம்மரம் ஈவனம் எடுத்துட்டேன், மரம் பொருள் தருது. இம்மலை அதே மாதிரி இந்த இடத்துல ஈனம் எடுத்துட்டேன், பொருள் தருது. இது ஈ எடுத்துகிட்டு தூ அப்படின்றது பொருள் தருமா, தராது. அப்போ 55க்கு டி ஆப்ஷன். 56 சேய்மை சுட்டு எழுத்துக்களான சுட்டு எழுத்து எது. சேய்மை சுட்டு எழுத்துக்கான சுட்டு எழுத்து எது. 56க்கு சேய்மை சுட்டுனா தூரத்தில் இருக்கக்கூடியது தானே சொல்லக்கூடியது. தூரத்தில் இருக்கிறதோட ஆ அப்படின்றத வந்து சேய்மை சுட்டு. இதே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்மை சுட்டுக்கு எதுனா இ. 57க்கு பி ஆப்ஷன். அண்மை சுட்டு எழுத்துக்கான சுட்டு எழுத்து எதுனா 57க்கு பி. 58 ஆ இ உ இவை மூன்றும் எவ்வகை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுட்டெழுத்துக்கள். 58க்கு ஏ சுட்டெழுத்துக்கள். 59 நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. 59க்கு சி ஆப்ஷன். 60வது கேள்வி, யார் டேஸ் தெரியுமா. யார் அவர் தெரியுமா. 60க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 61 ஒருமை பன்மை கேட்டிருக்காங்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஸ் அப்படின்றாங்க. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. இவை அப்படின்றது என்னங்க, ஒரு பன்மை சொல். பன்மை வந்துச்சுன்னா என்ன வரும், அல்ல அப்படின்றதான் யூஸ் பண்ணணும். அப்போ 61க்கு ஏ ஆப்ஷன். இவை அல்ல. அடுத்தது 62வது கேள்வி, உங்களோடு வருவோர் டேஸ் அல்லோம். அல்லோம்னு வந்தால் எதுக்குங்க அல்லோம் அப்படின்றதுனா நாம் அல்லோம். 62க்கு ஏ நாம் அல்லோம். 63 ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அன்று. 63க்கு ஏ ஆப்ஷன். நன்மை செய்வன அன்று. நெக்ஸ்ட்டு 64 இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை. அல்லைன்னு வந்தால் என்னங்க வரும், நீ அல்லை. 64க்கு ஏ நீ அல்லை. நெக்ஸ்ட்டு சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். 65க்கு அல்லர். 66 அதை செய்தது நான் வந்தால் ஒருமை. நான் அப்படின்றது என்ன, நான் அல்லேன். சி ஆப்ஷன். நான் அல்லேன். 66க்கு சி ஆப்ஷன். நான் அல்லேன். 67 பானையை உடைத்தது கண்ணன். கண்ணன் அப்படின்னா ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடியது. கண்ணன் அல்லன். ஓகேங்களா. மல்லிகை. 68வது கேள்வி, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஒருமை வந்திருக்கா. அப்போ 68க்கு சி ஆப்ஷன். 68க்கு சி ஆப்ஷன். 68க்கு சி ஆப்ஷன். 69க்கு தொல்காப்பியர் உலகம் 50 பூதங்களால் ஆனது என்றான் அப்படின்றது தப்பு. அவர் வந்து ஒரு மரியாதையாக தான் சொல்லணும். அப்போ தொல்காப்பியர் உலகம் 50 பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படின்றது தான் சரியானது. 69வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 69வது கேள்விக்கு பி ஆப்ஷன்.
70வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருவரைன்னு மட்டும் இருக்குது. ஒருவரை அப்படின்றது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினார்கள் அப்படின்னு வரும். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர் அப்படின்னும். இதுக்கு ஏவும் சரி தான், பியும் சரி தான். இல்லை நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு ரெண்டுமே சரியாக தான் வருன்ற மாதிரி தோணுது. ஓகேங்களா? ஓடினர் அப்படின்றது சரி தான். வீரர்கள் அப்படிங்கும்போது கல்விகுதி வரும்போது ஓடினார்கள் அப்படின்றது வரும். சரிங்களா? இப்போ 70க்கு ஏவும் பியும் எனக்கு சரின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 71, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. 71க்கு டி ஆப்ஷன். 71க்கு டி ஆப்ஷன். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். 72, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பழம் அன்று, இவைகள் பழம் அல்ல. 72க்கு பி ஆப்ஷன். 72க்கு பி ஆப்ஷன். இந்த ஒருமை பன்மைலாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கொஷின் வரும். சரிங்களா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நீவீர் அப்படின்னு வந்தால் என்ன வரும், நீன் வந்தால் என்ன வரும், நான் வந்தால் என்ன வரும், நாம் அப்படின்னு வந்தால் என்ன வரும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக வந்து படிச்சுக்கணும். இப்போ என்ன கொஷின் பார்க்கணும்? 73, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. 73க்கு பி ஆப்ஷன். அவள் அல்லல். அவள் பெண்பால் வந்துச்சுன்னா அல்லல் அப்படின்னு தான் வரணும். பெண்பால் வந்துச்சுன்னா அல்லல் அப்படின்றது தான் வரணும். நெக்ஸ்ட்டு 74, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை செய்தது நான் அன்றுன்னு வருமா? வராது. நான் வந்தாலே என்ன வரும்? அல்லேன் அப்படின்னு தான் வரணும். நான் அன்றுன்னு போட்டக்கூடாது. நான் வந்தாலே அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் அல்லன் இன்னும் வந்து வந்திருக்கணும். நீவீர் அல்லர்னு சொல்லியிருக்காங்க, தவறானது. நீவீர் அள்ளீர் அப்படின்னு வரணும். அல்லீர் அப்படின்னு வரணும். அல்லர் அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னா பலர்பாலை குறிக்கிறோம் இல்லையா? இப்போ சித்தர்கள் அப்படின்னு பார்த்தா அப்போ பலர்பால், அப்போ அந்த இடத்துல அல்லர் அப்படின்றது வரணும். இவை பழங்கள் அல்ல. பழங்கள் அப்படின்றது பன்மை, அந்த இடத்துல அல்ல அப்படின்றது தான் சரியானது. 74க்கு டி ஆப்ஷன். 74க்கு டி ஆப்ஷன். அடுத்து 75க்கு ஏ ஆப்ஷன். இப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். அப்போ 75க்கு ஏ ஆப்ஷன். 76, ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதில் பிழையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 76க்கு பி ஆப்ஷன். கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகம் செய்ததாக இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ இது தவறானது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஒருமை பன்மை பிழை நீக்குக. 77வது கேள்வி, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். இது அதே போல் இந்த தாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா தான் அப்படின்றது ஒருமைக்கு வரும். தாம் அப்படின்றது பன்மைக்கு வரும். இப்போ இந்த இடத்துல தமதுன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த அம்பேத்கர்னு ஒரே ஒருத்தர் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் இங்கே தமதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். உயர்வு, இப்போ அம்பேத்கர் அப்படின்றது வந்து ஒரு உயர்வான விஷயம். அப்போ அந்த மாதிரி ஒரு உயர்வு கருதி ஒருத்தவங்க சொன்ன, இப்போ அறிஞர்கள் இந்த மாதிரி, அப்போ அண்ணா இந்த மாதிரி அறிஞர்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து சொல்லும் போது தமது மரியாதை பன்மை. சரிங்களா? சரி, இது மரியாதை பன்மை. மரியாதை பன்மை வரக்கூடிய இடத்துல தமது அப்படின்றது வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் சரியானது. தான் அப்படின்றது வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் தான் அப்படின்றது வந்து ஒருமை வரக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணணும். தாம் அப்படிங்கிறது பன்மை வரக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 78வது கேள்வி, குழந்தைகள் டேஸ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இப்போ குழந்தைகள் அப்படிங்கும்போது பன்மை, அப்போ தம்மால். 78க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இவை அப்படிங்கிறது பன்மை தான். அப்போ பன்மை அப்படின்னா தாம், இவை தாம். சரிங்களா? 79க்கு பி ஆப்ஷன். 79க்கு பி ஆப்ஷன். 80, சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தால். சிறுமி அப்படின்றது வந்து என்னென்னா ஒருமை. அப்போ தனது கையில் மலர்கள் வைத்திருந்தால். ஓகேங்களா? 80க்கு ஏ. 81,
சீர்வரிசை ஒழுங்குபடுத்தி தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 81க்கு என்னன்னா பி. இது சரியான இது என்னென்னா அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்றது தான் சரியானது. 81க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 82 சீர்வரிசையை ஒழுங்குபடுத்தி தேர்வு செய்க. 82க்கு ஏ ஆப்ஷன். பல்லார் பகைக்குளறி பத்தெடுத்து தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். அதாவது இந்த குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர் ஒருவரின் தொடர்பை கைவிடல் அப்படிங்கிறது எதற்கு ஈடாக வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது பல்லார் பகைக்குளரில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுதல் அப்படிங்கிறது எதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, பலரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் பல்லார் பகைக்குளரி பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 83வது கேள்வி. தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது யாரின் பண்பு என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 83க்கு ஏ ஆப்ஷன். நல்ல குடிப்பிறந்தவரின் பண்பு. நெக்ஸ்ட்டு 84 வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையா தற்று குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. அற்று அப்படின்றது வந்து நமக்கு வந்திருக்கு. அற்று அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஓம உருபு. இப்போ அந்த ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. 84க்கு சி ஆப்ஷன். 85 பொருள் கருவி காலம் வினை இடனோடு டேஸ் இருள் தீர அன்னி செயல் கேட்டிருக்காங்க. இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள் கருவி காலம் வினை இடனோடு டேஸ் இருள் தீர எண்ணி செயல் கேட்டிருக்காங்க. ஐந்தும் 85க்கு சி ஆப்ஷன். 85க்கு சி ஆப்ஷன். பொருள் கருவி காலம் வினை இடம் பார்த்திங்கன்னா 5 இதில் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 86 பண்ணெண்ணம் பாடற் கேபின்றில் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத பயின்று வந்துள்ள அணின்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. இந்த குறளோட மீனிங் என்னென்னா பண்ணெண்ணம் பாடற் கேபின்றில் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது பாடலுக்கு இசை இல்லைன்னா அதற்கு வந்து பொருள் இல்லை. அதுபோல தான் கண்ணுக்கு வந்து கண் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கண்ணுக்கு இரக்கம் இல்லைன்னா அந்த கண் இருந்தும் பயனில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாடலுக்கு இசை இல்லைன்னா அதுக்கு பயன் இல்லை. அதுபோல் கண்ணுக்கு இரக்கம் இல்லைன்னா அந்த கண்ணுக்கு பயனில்லை. கண் இருந்தும் இல்லாதது போல தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 86க்கு டி ஆப்ஷன். எடுத்துக்காட்டு உண்மை. அது போல அப்படிங்கிறது மறைந்து வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு உண்மையணி. அடுத்து 87வது கேள்வி. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பண்ண என்னென்னா இசை. 1க்கு 2. இயைபு அப்படின்னா பொருத்தம். கருமம் அப்படின்னா செயல். நஞ்சு அப்படின்னா விடம். அப்போ 2, 3, 4, 1 எந்த ஆப்ஷனுங்க இருக்குது? ஏ ஆப்ஷன். 87க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 88 எதை ஐந்தையும் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எது சரின்னு தெரிஞ்சால் தான் நமக்கு எது தவறுன்னு தெரியும் இல்லையா. இப்போ எது ஐந்தையும் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறேன்னா, பொருள் கருவி காலம் செயலின் தன்மை இது எல்லாத்தையும் அறிஞ்சு ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். உரிய செல்லம் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ இந்த இடத்துல தவறு எதுனா 5 மட்டும் தவறு. 5 மட்டும் தவறு அப்படிங்கிறது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா பி ஆப்ஷனில் இருக்குது. 88க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 89 தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் எவ்வாறு மதிக்கப்படுவார்? கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். 89க்கு டி ஆப்ஷன். 90 கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். இப்போ 90க்கு பி ஆப்ஷன். 90க்கு பி ஆப்ஷன். 91 ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஸ் ஆகும். 91க்கு சி ஆப்ஷன். ஈகை. ஈகை தான் ஈகை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு.
அடுத்து 92 சொற்களை சீர்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்று எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இந்த குறளுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, வறியவருக்கு ஈவதே அப்படின்னா கொடுக்கறது, வறியவருக்கு ஒன்று கொடுக்கறது தான், ஒன்றும் இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுறது தான் உண்மையாலும் ஈகை. மற்றவங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது அது பொருளை எதிர்பார்த்து செய்கிறது தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. 92க்கு பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 93 யாருடன் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அறிவுடையோரின் நட்பை கைவிடுதல் பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. 93க்கு ஏ ஆப்ஷன். 93க்கு ஏ ஆப்ஷன். 94 தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் டேஸ் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 94க்கு சி ஆப்ஷன். 94க்கு சி ஆப்ஷன். மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 95 எந்த துன்பத்தை விட வறியவருக்கு எதுவும் வழங்க இயலாத மன துன்பம் பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரத்தலை விட கொடியது. சரிங்களா, இரத்தலை விட கொடியது எதுன்னு வள்ளுவர் சொல்கிறான்னா, வறியவருக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமை இரத்தலை விட கொடியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இரத்தல் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. சாவு. 95க்கு பி. 96 யாரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகள் எல்லாம் சிறந்ததாம் என வள்ளுவர் கூறுகிறார். 96வது கேள்விக்கு டி ஆப்ஷன். தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளெல்லாம் சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு 97 ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேறு எதுவென வள்ளுவர் கூறுகிறார். 97க்கு டி ஆப்ஷன். அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல் அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேறு. இது எந்த திருக்குறளில் வரும்? அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும் இல்லைங்களா? அதுதான் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல் அப்படின்ற ஒரு திருக்குறள் வரும் இல்லைங்களா? அதில் தான் 97வது கொஷனுக்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 98 இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அப்போ 98க்கு சி ஆப்ஷன். 98க்கு சி ஆப்ஷன். 99 பல்லார் பகைக்குளறி பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். 99க்கு சி ஆப்ஷன். 99க்கு சி ஆப்ஷன். 100 முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன். எடுத்துக்காட்டு உவமை அணி. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னங்க? எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டு நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும்போது அப்போ தான் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.